எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறேங்க. ரெட் கலர் அவல் கூட இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கனமாக இருக்கும், இது கொஞ்சம் தக்கையாக இருக்கும். அதனால் இது உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது 1 கப்பு இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து 2 கப்பு அவல் எடுக்கிறேன். இது தண்ணி விட்டு 2 முறை அலசி எடுத்துனேங்க. இது மாதிரி 2 முறை அலசி எடுத்துட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அப்படியே கலக்கி எடுத்து அப்படியே மூடி எடுத்து வச்சுருங்க. அது இது மாதிரி தண்ணி எடுத்துட்டு சுத்தமாக தண்ணி வடிகட்டினுங்க, இந்த அளவுக்கு இருக்கிறது. இப்போ கொஞ்சமாக சால்ட்டு வச்சு இது மாதிரி கலந்து வச்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருங்க. கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் இப்போ நான் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க. இது உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். இப்போ நல்லா இது கலர் மாறி வரணும். இந்த அளவு கலர் மாறணுன்னு வெங்காயம், பெரிய வெங்காயங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு உங்களால் பொடியாக கட் பண்ணணும்னா அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதான் கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2 இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அது வந்து நம்ம வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதக்கிச்சு. இப்போ அதுக்கு வெங்காயத்துக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம அவலில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இது சேர்த்துக்கு ரொம்ப டைம் ஆகாதுங்க, ஒரு 10 நிமிஷம் போதும், அவ்வளோதான். ஈஸியாக அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து ஒரு மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அவல் உப்புமாங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.